ஹலோ ஜெய்டிவி சேனல் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஹெல்த்தியான ஒரு புதினா சட்னி. புதினாவில் வந்து அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம க்ரீன் லீவ்ஸ் வந்து நிறைய சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து இந்த புதினா சட்னி. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது புதினா சட்னிக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு கட்டு புதினாவை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் ஒரு 4-5 ஸ்பூன் துருவின தேங்காய், இல்லைன்னா நீங்கள் தேங்காய் கட் பண்ண தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன பூண்டு ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3மே தாளிக்கிறதுக்கு. அப்புறம் ஜீரகம், கருவேப்பிலை, இது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு வதக்கும் போதே எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறேன். நான் உப்பு கொஞ்சம், எண்ணெய் தேவையான அளவு, வதங்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3யும் போட்டு நல்லா பொரிய விடுறேன். இப்போ ஃபஸ்ட்டே போட்டுட்டு எல்லாமே நான் வதக்கிட்டு அப்படியே டைரெக்டாக அரைக்க போகிறேன். அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் தாளிக்கணும்னு அவசியமே இல்லை, அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டேன், ஜீரகத்தையும் போட போகிறேன். எல்லாம் பொரியட்டும் ஒன்றா. ஆயில் வந்து லெஸ் ரெசிபி தான். ஒரு டைம் எண்ணெய் ஊற்றுறதோ சரி, நம்ம திருப்பி தாளித்து கொட்டலைன்னா இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ நான் பூண்டை சேர்த்துக்கிட்டேன். நான் பூண்டு நிறையவே போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கிறேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். இது எல்லாமே நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினாவையும் சேர்த்துடலாம். இதில் கழுவி நான் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். புதினா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லாவே உங்களுக்கு வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம், வெங்காயம் புதினா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் இப்போ கடைசியில் தேங்காவை சேர்த்துட்டேன். தேங்காய் சும்மா ஒரு நிமிஷம் நீங்கள் சூடானால் போதும். தேங்காய் ரொம்ப வதங்கணும், ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வதங்கி லேசாக சூடானோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே, பேனில் இருக்கிற சூடுலேயே அந்த தேங்காய் வதங்கினா போதும் உங்களுக்கு. இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா கூல் ஆகட்டும் நம்ம அரைக்கிறதுக்காக. நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஆறிடுச்சு. நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். எல்லாமே ஒன்றா போட்டாச்சு. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்ந்துருக்கு. இதில் பாருங்கள், அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. தாளித்து கொட்டுறது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவையே இல்லை. நான் தாளித்து கொட்டவே வேண்டாம். உங்களுக்கு ஆயில் வந்து முதல்ல ஊற்றின ஆயிலில் நல்லா அதிலே வதக்கி எல்லாம் அரைச்சிடுறதுனால டேஸ்ட் அதுவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது வந்து வேணும்னா திருப்பி கடலைப்பருப்பு, கடுகு கொஞ்சம், ஒரு வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சூடாக சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் சேனலுக்கு எழுதுங்க. Thank you for watching, viewers.